தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அரசியல் செய்வது நாங்கள் இல்லை என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களின் வரிப்பணத்தை தான் மத்திய அரசிடம் கேட்கிறோம் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அரசியல் செய்வது நாங்கள் இல்லை என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களின் வரிப்பணத்தை தான் மத்திய அரசிடம் கேட்கிறோம் என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். கல்விக்கு நிதி வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசுதான் அரசியல் செய்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு அல்ல என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் செய்வது நாங்கள் இல்லை என்று தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டதாகவும் இதில் அரசியல் செய்ய என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது முன்மொழிந்திருக்கிறார். சென்னை கிண்டியில நட்சத்திர விடுதியில ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவரிடம் அண்ணாமலை குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாற்றோம் என்று தெளிவாக சொல்லிவிட்ட பின்பும் இதில் அரசியல் செய்ய என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கொண்டு மொழிக்காக பல உயிரை கொடுத்த மாநிலம்தான் தமிழ்நாடு. தமிழர்களின் உரிமைதான் கல்வி உரிமை, மொழி உரிமை என்று நாங்கள் முன்கூட்டியே தெளிவுபடுத்திவிட்டோம். ஆகையால் இதில் அரசியல் செய்ய எந்த லாபமும் இல்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 தினங்களாகவே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கான நிதியை மத்திய அரசு வழங்க முடியும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு மிகவும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில மாநிலம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் இது குறித்து நடத்தப்பட்டது. மேற்கொண்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இதற்கான பல்வேறு கேள்விகளை தமிழ்நாடு அரசிடம் கொடுத்திருந்தார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் ஒரு பேச்சு இருந்த நிலையில மும்மொழி கொள்கையை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. குறிப்பா திமுக சார்பிலும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இது சம்பந்தமாக இன்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கேள்வியானது கேட்கப்பட்டது. அண்ணாமலை குறித்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன என்ற ஒரு கேள்விக்கு மும்மொழி கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேற்கொண்டு மொழிக்காக பல உயிரை கொடுத்த மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழர்களின் உரிமைதான் கல்வி உரிமை, மொழி உரிமை என்று கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.